அர்ஜுன், என்னப்பா இது? அம்மா, அது எனக்காக கொண்டு வந்திருக்கியா? எங்க காட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி சேரையெல்லாம் நான் கட்ட மாட்டேன்ல. அம்மா, இது உங்களுக்கு இல்லம்மா, லக்ஷ்மிக்கு. ஓஹோ, லக்ஷ்மிக்காக வாங்கிட்டு வந்திருக்கியா? அம்மா, நீங்க எதுக்காக அதை இவ்வளோ இழுத்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? லக்ஷ்மி கிட்ட கொண்டு போய் கொடுங்கம்மா. சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு இதையே கட்ட சொல்லுங்க. டேய், கடையில இருந்து வீடு வரைக்கும் கொண்டு வந்திருக்க, இங்க வந்துட்டு லக்ஷ்மி ரூம் வரைக்கும் போக மாட்டியா? கொண்டு போய் காட்டு. நான் கொடுத்தா அது நல்லா இருக்காதுமா, நீங்களே கொடுங்க. நீ கொடுக்கறதா நல்லது. கொண்டு போய் கொடு. கொண்டு போய் குடுறா. லக்ஷ்மி, அர்ஜுன் சொல்லுங்க. நான் உனக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வாங்கிக்கோ. இப்போ எதுக்கு இவ்ளோ ஸ்பெஷலா? இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஃபங்க்ஷன்ல கட்டிப்பேன்னு சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கும் சேலரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை லக்ஷ்மி. அது வேற, இது வேற. இங்க பாருங்க அர்ஜுன், ப்ளீஸ் இனி அந்த விஷயத்தை விட்டுருங்க. உனக்கு ஓகேனா மட்டும் இந்த சாரியை வாங்கிக்கோ. நான் ஒன்றும் உன்னை கட்டாயப்படுத்தல. நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? இத கிஃப்டா இல்லாம இதுக்கான செலவை என் சேலரியில கட் பண்றேன்னு சொன்னீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன். லக்ஷ்மி, நீ சொன்னது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்காக நீ சொன்ன விஷயத்துக்கு மறுப்பு சொல்லணும்னு கூட எனக்கு தோணல. உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி செய். ஆனா இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு நீ இந்த சாரி தான் கட்டணும். அப்பதான் நான் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். வாங்கிக்கோ. அம்மா, ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி இல்ல? ஆமா, சரியா சொன்னீங்க. ரெண்டு பேரோட இடைவெளி குறைஞ்சி கொஞ்சம் நெருக்கமாயிட்டாங்கன்னா அவங்கள சேர்த்து வைக்க முயற்சி ஒண்ணு நாம பண்ண வேண்டியதில்ல. அம்மா, விஷயம் புடவை வரைக்கும் வந்திருக்குன்னா கல்யாணம் வரைக்கும் வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லைன்னு தோணுது. நீங்க சொல்றது சரிதான். அந்த கடவுள் என் கவலையை புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவங்கள கூடி சீக்கிரம் ஒண்ணு சேர்ப்பாருன்னு நம்புறேன். பார்க்கலாம் அவங்க தலையெழுத்துல என்ன இருக்கும். இதுல என் ஆசை எப்ப நிறைவேற போகுதோ. ஹலோ ஹலோ மித்ரா, திஸ் இஸ் அர்ஜுன். என்ன தெரியாம கால் பண்ணிட்டியா? பழைய மித்ரா கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம்னு நினைச்சேன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள பகை மட்டும்தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. என்ன மித்ரா நீ, நம்ம காலேஜ் டேஸை மறந்துட்டியா என்ன? அங்க நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா எவ்வளோ க்ளோஸா இருந்தோம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பழைய கதையெல்லாம் என்னைக்கோ முடிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது யுத்தம் மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. நான் பழச ஞாபகப்படுத்தவோ இல்ல ஆறுன காயத்தை நோண்டுறதுக்கோ இந்த காலை பண்ணல. வேற எதுக்கு பண்ண? நான் சாயந்தரம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு உன்னை இன்வைட் பண்றதுக்காக தான் கால் பண்ணேன். எதுக்கு? அங்க உன் வெற்றியை பத்தி புகழ்ந்து பேசி நான் உன்கிட்ட தோத்த விஷயத்த இந்த உலகத்துக்கு சொல்லலான்னு பாக்குறியா? நீ தோத்துட்டேன்னு உன்னை நீயே எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிற மித்ரா? whatever, அது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ என்னோட ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நான் மனசார இன்வைட் பண்றேன். நீ மனசார என்கிட்ட கேட்டாலும் இல்ல ரெட் கார்பெட் போட்டு கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வர போறதில்ல. நான் வருவேன்னு நீயும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. குட் பை.
மகேஷ் சார். அர்ஜுன் கிட்ட வேலை பார்க்குற அந்த பொண்ணோட எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். ஓகே சார். நீ போலாம். தேங்க்யூ சார். உனக்கு ஓகே தானே? என்னது, நீ உங்க அப்பாவையும் கூட்டிட்டு வர போறியா? என்ன முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்ட? என் அப்பா வரது உனக்கு பிடிக்கலையா? நீ என்னடானா எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா ஹீரோ எங்க அப்பா ஹீரோன்னு சொல்லுவ, ஆனா அவரை பார்த்தா எப்ப பார்த்தாலும் வில்லன் மாதிரி ஃபேஸ வச்சுக்கிட்டு என்ன பார்த்து முறைப்பாரு. உனக்கு தெரியும்ல எனக்கும் அவருக்கு ஒத்து வராதுன்னு. ஐயோ ப்ரோ, எங்க அப்பா நிஜமாவே சினிமா ஹீரோ மாதிரி இருப்பாரு. ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணுவாரு. ஆனா பிஹேவியர்ல கொஞ்சம் முன்ன பின்ன நடந்துப்பாரு, அவ்வளவுதான். ஆனா அவர் பெரியவர் இல்லையா, அப்படிதான் இருப்பாரு. சின்ன பசங்க நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஏன் பெரியவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்களா? அவங்களுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 1008 வேலை இருக்கும். ஆனா நமக்கு என்ன இருக்கும்? நமக்கு படிக்கிறது, நல்லா விளையாடுறது, அப்புறம் தூங்குறது, இவ்ளோதானே இருக்கு. அதனாலதான் நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சரி, இதுக்கு நீ என்ன சொல்ற? சரி ஓகே, இப்ப நீ சொல்ற அட்வைஸ கேக்குறத விட நான் அப்பவே உங்க அப்பா வரத ஓகேன்னு சொல்லி இருக்கணும். சரி ஓகே, உங்க அப்பாவை நீ கூட்டிட்டு வந்துரு, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. தேங்க்ஸ் ஜுனோ. சரி ப்ரோ, என் கார் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். ஆமா, இன்னும் உன்னோட கார் வரலையா? இன்னும் வரல. பெரியமா, என்னாச்சு பெரியமா? எதை பத்தி இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? எதுவும் இல்ல விவேக். நீங்க ஜோசியரை பார்த்துட்டு வந்திருக்கீங்கல்ல, திரும்பவும் ஏதாவது ஒண்ணு சொல்லி உங்க மனசை குழப்பி விட்டுருக்காரா? அதெல்லாம் எதுவும் இல்ல தேவயானே. அக்கா, நீங்க பொய் சொன்னாலும் உங்க கண்களுக்கு பொய் சொல்ல தெரியல. திரும்ப மித்ராவுக்கு கண்டோன்னு சொல்லியிருக்காரா என்ன? ஆமா தேவயானே, திரும்பவும் மித்ராக்கு ஏதோ பெரிய கண்டம் வரப்போகுதுன்னு சொன்னாரு. என்ன சொல்றீங்க பெரியமா? அண்ணனுக்கு இவ்வளவு நாள் எந்த கண்டமும் இல்லாம நல்லா தானே இருந்துச்சு. இப்ப என்ன திடீர்னு இந்த ட்விஸ்ட்? அவனோட ஜாதகமே சரியில்லை விவேக். ஏகப்பட்ட கண்டம், ஆபத்தால நிறைஞ்சிருக்கிற ஜாதகம். நம்மளால என்ன செய்ய முடியும்? அந்த கண்டத்திலிருந்து அவனை காப்பாத்திக்கிறத தவிர. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பெரியமா. கவலைப்படாம எப்படிடா இருக்க சொல்ற? அவனுக்கு வரப்போற கண்டம் எந்த ரூபத்துல வரும்னே தெரியல. அதுல இருந்து மித்ராவை நான் எப்படி காப்பாத்துறதுன்னு கூட எனக்கு தெரியல.